GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரசின் திரு அலிமல் புகாரி. வணக்கண்ணா. வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்பு போயிட்டு இருக்கிறதாக பார்க்க முடியுது. பிரவீன் சக்கரவர்த்தி தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குறாரா அல்லது அவர் செய்யறது எல்லாமே காங்கிரஸ் தலைவருடைய ஒப்புதலுக்கு கீழே தான் நடக்குதா? இல்ல, இப்போ கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இந்தியா முழுக்க இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். டு பி ஃபிராங்க், ஸ்டிக்கிங் டு த பாயிண்ட், எடுத்தவொடனே விஷயத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் கட்சியிலே அடிமட்டத்திலே இறங்கி வேலை செய்வதற்கான திராணி இல்லையோ, இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி என்று ஒருவர் பேசுகிறார், இவரெல்லாம் யாருக்குமே தெரியாது கிரவுண்ட்ல, இதுதான் உண்மை. ஆனா மேல்மட்ட அளவிலே நான் ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்தேன், அது பண்ணேன் இது பண்ணேன், ஏன்னா சில விஷயங்களை உடைத்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. எனக்குமே அவர் யாருன்னு தெரியாது சொல்ல போனா. தகவல் பகுப்பாய்வு பிரிவோட தேசிய தலைவர்ங்கிறாங்க அவரை. அதைத்தான் சொல்றேன், மக்களுக்கு தெரியுமா? என் கட்சியில இருக்கிற எனக்கே தெரியலையே அவரை. என்ன அப்ப பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா, இருந்துட்டு போட்டோம், அவர் ஒரு பெரிய தலைவராக கூட இருந்துட்டு போட்டோம். இதுவரை கட்சிக்காக அவர் எத்தனை முறை சிறை சென்றிருப்பார், எத்தனை முறை களத்துல இறங்கி போராடி இருப்பார். கட்சியுடைய அடிப்படை பிரச்சனையே இதுதான். நான் அடிக்கடி சில பேர் விமர்சனம் செய்யும்போது அதிகப்படியான விமர்சனமாக பண்ணையார் கட்சின்னு சொல்றாங்க. ஆனா அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இது போன்ற மேல் மட்டத்திலே அறிவுக்கு புறம்பாக மடத்தனமாக எதையாவது ஒன்றை உளறிக்கொண்டு தன்னை ஒரு லைம்லைட்லயே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மடையர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தான் இவைகள் எல்லாம். பண்ணதே பண்ண எதை எதோட கம்பேர் பண்ணிருக்க? கொஞ்சமாவது அறிவுக்கு உட்பட்டு இருக்குதா? அது ஒருத்தர் அழகா ஒரு சிம்பிளா போட்டிருந்தார், என்னுடைய கடன் 6 லட்சம், அதானியுடைய கடன் பல லட்சம் கோடி, அப்ப நான் தான் பொருளாதாரத்துல உயர்ந்தவன் அப்படின்னாரு. நீங்க அடுத்த கட்டத்துக்கு உயர ஒருத்தர் ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி மேபி அது தனிநபருக்கும் ஒரு பெரிய ஆண்டர்பிரனருக்கும் உள்ள வித்தியாசமா கூட இருக்கலாம். ஒரு 2 ஆண்டர்பிரனருக்கு கூட நீங்க ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். நான் ஒரு நிறுவனம் நடத்துறேன், என் கடன் கம்மியா இருக்கு, இன்னொரு நிறுவனம் என்னோட மிக பெருசா இருக்கு, அதனுடைய கடன் அதிகமா இருக்குன்னா வெறும் கடனை மட்டுமே மையப்படுத்தி. அதே மாதிரி சசிகாந்த் செந்திலும் ஒரு ட்வீட் அழகா போட்டிருந்தாரு, தன்னோட வெறும் பாடி வெயிட்டை மட்டுமே முடிவு பண்ணும், அதுல எத்தனை பர்சன்டேஜ் ஃபேட், எவ்வளவு மசில் மாசு எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த மாதிரி இந்த தொடர்ந்து தமிழ்நாட்டிலே கருத்தியலுக்கும் சித்தாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் 1000 பேசுங்க, காங்கிரஸ் தொடர்ந்து 15-20 எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை விட, தொண்டை வரிக்க கத்தக்கூடிய சீமானை விட, எல்லா மற்ற கட்சிகளை அனைத்தையும் விட தன்னை 2ஆம் 3ஆம் இடத்திலேயே தன்னை தக்க வைத்துக் கொள்கிறது என்றால் அதனுடைய சித்தாந்த வலிமை மக்களுக்கு பிடித்திருக்கிறது. அதனுடைய கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னைக்கும் திமுக கூட்டணியில அதிகபட்சமாக சீட்டு வாங்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்தோம் என்பது முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், அப்படி ஆட்சியில் இருந்ததுனால பட்டி தொட்டி எங்கும் களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இப்ப இந்த ஆளை கேக்குறீங்க, யார இப்ப இந்த யூபியை கம்பேர் பண்ண இந்த ஆளை கேக்குறீங்க, இப்ப உங்களுக்கு இந்த ஆளை தெரிஞ்சிருக்கு, பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ ஒண்ணு பேசுறான் அதனால தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு லாரன்ஸ் யாரையா தெரியுமா? காங்கிரஸ்ல லாரன்ஸ் யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டது இல்ல. லாரன்ஸ்ன்னு கன்னியாகுமரியில இருக்காரு. இப்ப மாவட்ட தலைவருக்காக அந்த தேர்தல் அந்த போட்டியில இருக்காரு. எந்த அளவுக்குன்னா, கடந்த இளைஞர் காங்கிரஸ்ல பதவியேற்பு விழாவில் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் அந்த அளவுக்கு ஆனர் பண்ணார் ஸ்டேஜ்ல வச்சு. பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிடுவது, அதாவது பிஜேபி காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதும் காங்கிரஸ்காரங்க பிஜேபி அலுவலகம் ஒரு கட்சி ரீதியா நடக்கிறது தானே. அப்படி முற்றுகையிட சென்ற போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் பிடித்து ஒரு கல்லு அவரை தாக்கி மண்டையில ரத்தம் அப்படியே ஒழுகுது. அப்படியே ஒழுக காங்கிரஸ் கொடிய கட்சி கொடிய அப்படியே பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. இவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிய முடியவில்லை. அதற்கு காரணம், இது போன்ற மூடர்களும் பண்ணையார்களும் தொடர்ந்து லைம்லைட்லயே இருந்துக்கிறாங்க, எதையாவது ஒண்ணு பேசி. நீங்க இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசக்கூடிய பண்ணையார்கள் எல்லாம் பாருங்களேன், கட்சிக்காக ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட வாங்கிக்க மாட்டாங்க, கட்சிக்காக. இன்னொன்னு, இவங்களையே கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டா ஒரு நாய் கூட சீண்டாது இவங்களெல்லாம். இவர்களையே கைது செய்தால் கூட, மார்க் மை வேர்ட்ஸ், ஒரு நாய் கூட சீண்டாது அந்த மாதிரி கலந்து. ஆனா இந்த கட்சியில் இங்க
இந்த மாதிரி தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய உழைப்பை வீணடிக்கக்கூடிய மடையர்களும் மூடர்களும் இருக்கக்கூடிய பாக்குறோம். தலைவர் ராகுல் காந்திக்கு இவ்வளவு வழக்கு இருக்கு, எத்தனையோ வழக்கு இருக்குது. ஒரு போராட்ட வழக்குல இருந்து களத்துல இறங்குறது, போராடுறது. அப்ப களத்துல இறங்குறது, போராடுறது, இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி குஜராத்தில் பேசும்போது பேசினார். இடத்துல நிறைய பேர் சொல்றாங்க, எந்த மாடை முன்னாட பூட்டணுமோ அந்த மாடை மேல ஏத்திடுறோம், எந்த மாட்டை மேல ஏத்தணுமோ அந்த மாட்டை முன்னால வச்சு பூட்டிடுறோம்னு அழகா சொன்னார். குஜராத்ல ரொம்ப அழகா சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு நடந்தது. ஆனா அந்த ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறாங்க. இல்ல, இப்ப பிரச்சனை அதுதான். இப்ப எனக்குமே ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தாரு. நீங்க விஜய்க்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க. டு பி பிராங்க், இப்ப உதாரணத்துக்கு தேசிய கட்சியில ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு கெட்ட ஆளு கெட்ட கட்சியில இருந்து ஒரு நல்ல உதாரணத்தை சொல்றேன். சர்ச்சையை கிளப்புறவர், ஆனா கட்சிக்காக உழைச்சார். என் மண் என் மக்கள்னு பண்ணாரு. செஞ்சது ஒரு அயோக்கியத்தனமான மனித குலத்துக்கு விரோதமான ஒரு கட்சிக்கு உழைத்தார். அதுல மாற்றுக்கிறது இல்லை, ஆனா உழைத்தார். அப்ப அவரு சர்ச்சையை கிளப்புறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க அதுவே ஆனா ஒரு தேசிய கட்சியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் எவ்வளவு உழைத்திருந்தாலும் அந்த தேசிய அளவுல கொண்டு போய் எது சேர்க்கப்படுகிறதுங்கிறது முக்கியமா இருக்கு. இப்ப பிரச்சனை தலைவர் ராகுல் காந்தி இடத்திலே எந்த மாதிரியான மூடர்கள் சூழ்ந்து உட்கார்ந்துருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அல்லது அதான் நான் சொன்னேன். இப்போ இது நீங்க சில நேரங்கள்ல தலைவர் ராகுல் காந்தி அலங்கரிக்கிறார். இதே லாரன்ஸ் அவர்கள் அடிபட்டு அந்த கொடியை எடுத்துக்கிட்டு அப்படியே சும்மா வீரியமா கட்சி கொடியை ஏந்தி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட சென்றதை தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய ட்வீட்ல போட்டார். அதற்கு காரணம் அவரை அங்கீகரித்தது அப்போதைய தேசிய தலைவராக இருந்த பி.வி. சீனிவாஸ் அதை எடுத்து போடுறாரு. இந்த மாதிரி நம்முடைய ஒரு இளைஞர் காங்கிரஸ்ல இருந்த ஒரு முன்னணி நிர்வாகிக்கு இப்படி நடந்திருக்குன்னு. அப்ப அதை தலைவர் ராகுல் காந்தி அங்கீகரிக்கிறார். இது மாதிரியான செய்திகள் போய் சேர்வதில்லை. இல்ல, என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல 2 அணிகள் இருக்காங்க. ஒன்னு திமுக கூட போகணும், ஆனா அதிக சீட்டுகள் வாங்கணுங்கிறது ஒரு அணி. இன்னொன்னு தாவேக கூட போயிடலாம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை அங்கதான் எழுப்புறாங்க. தமிழக மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கரும் அதான் சொல்றாரு. இப்ப தமிழக காங்கிரஸ் தலைவரும் அதை பின்பற்றுகிறார். நேற்று அவரும் அந்த பேட்டியில ஆமா அவரோட நிலைப்பாடு தான் அங்க நிலைப்பாடுங்கிறாரு. இது ரொம்ப சிக்கலா இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, திமுக இருந்தா ஆட்சியில் பங்கு கிடைக்காது, தாவே கட்ட போனா கிடைக்கும். அங்க ஆட்சியே கிடைக்காதுங்க. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு அது. 2 கோஷ்டிகள் இருப்பதை நான் மறுக்கல. இதுல ஒரு கோஷ்டி திமுகவோட இருக்கணும்னு நினைக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் சொல்றேன் அது கோஷ்டியா இல்லையான்னு. ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கானுங்க. அந்த 4-5 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, நல்லா பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு தீவிரவாத இயக்கமான தீவிரவாதி பிரபாகரனை ஆதரிக்கக்கூடிய ஒரு அயோக்கியர்களுடைய டீம் ஒண்ணு இருக்கும். அதை தவிர்த்துட்டு யாரெல்லாம் இந்த மேல் மட்டத்தில் இருந்து கொண்டு விஜயோடு செல்ல வேண்டும் என்று சொல்பவர்கள் யார் அப்படின்னா, இதுவரைக்கும் களத்திலே இறங்கி கட்சிக்காக நயா பைசாக்கு பணி செய்யாத சோம்பேறிகள். கட்சிக்காக எந்த பணியும் செய்ய மாட்டான். இவன் மேல எந்த வழக்கம் இருக்காது. என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண ஒண்ணுமே இல்லைங்க. வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அண்ணா, அதுக்காக தான் அந்த உதாரணம் சொல்றேன். வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய வந்த உடனே அரியலூர் மாணவி விவகாரத்துல பொய்யா பரப்புனாரு, அண்ணாதுரையை பத்தி பொய்யா பேசினாரு, அதுக்கு வழக்கு இருக்குது. இன்னும் 2-3 விஷயங்கள். அப்புறம் அந்த தீபாவளிக்கு கிறிஸ்டின்ஸ் தான் பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னு பொய்ய பரப்புனாரு, அதுக்கு வழக்கு இருக்கு. வாங்குறாங்க, களத்துல ஏதோ ஒண்ணு பண்றான், வழக்கு வாங்குறான். நீங்க விஜய் கூட போகணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் மேல கட்சிக்காக போராடி வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எதுக்கு இந்த வழக்கு விஷயத்த சொல்றேன்? இப்ப சமீபத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பா திருச்சியில எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதானோம். எல்லாரும் அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்ப களத்துல இறங்குறோம், ரோட்ல நிக்கிறோம், தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை களமாடுறோம். அப்ப நமக்கே ஒரு அழுத்தம் தர்றான். இப்ப எனக்கு போன் பண்ணி பேசுறான். நான் மத்திய பிரதேசம் பேசுறேன், மண்ணாங்கட்டில இருந்து பேசுறேன். நான் அதுக்கு ஹெட்டு இதுக்கு ஹெட்டு, நீங்க விஜய்க்கு எதாவது பேசுவோம். நான் சொன்னேன், who the hell are you man? நீ நான் என்ன பேசணும் என்ன சொல்லணும் அப்படிங்கறத களத்துல முதல்ல தெரியும். பிரச்சனை அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். கள நிலவரங்களை தெரியாமல் பார்த்துக் கொள்வது மேல இது அதுதான் உங்களுக்கு அண்ணா ஒரு என்னதான் ஒரு பணி செஞ்சு ஒரு பண்ணி இருந்தாலும் அப்போ தேசிய தலைமை டக்குன்னு வேற மாதிரி முடிவு எடுக்குது இல்ல, ஏடிஎம்கேயோட கூட்டணியில போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்குது. அப்போ இது மாற வேண்டியிருக்கு. அப்போ இங்க இவர் பண்ணது எதுவுமே அவங்களுக்கு தெரிய வரலையா அப்படிங்கிற கொஸ்டின் வருது இல்ல, அதே மாதிரியான கொஸ்டின் தான் இது. மேபி அவங்க எடுக்கிற முடிவு நம்ம ஒண்ணுமே இல்லாம பாத்தீங்கன்னா போஜனம் இல்லாம இருக்கிறோம். அதே நேரத்துல ஒரு டைம் கொடுத்தது அவங்களுடைய தேசிய தலைமை. அந்த மாதிரி என்ன செய்தி எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி தகவல் அறுபடுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ இங்க தமிழ்நாட்டுல இருந்து போறப்ப என்கிட்ட நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டேன், நான் மற்ற எதுவுமே கிடையாது. ஐ எம் கிளியர் கட் ஃபேன் ஆஃப் ராகுல் காந்தி. இதுக்கு கட்சியில இருக்கணும்னு தான் ஒன்னும் கட்டாயம் கிடையாது. நான் ராகுல் காந்தி ஃபேனா இருந்துகிட்டு என்ன அவரை பிரதமராக்கிறதுக்கு நான் எங்க இருந்து வேணா பண்ணிக்குவேன். அப்போ ஒரு ராகுல் காந்தியின் மீது அசைக்க முடியாத ஒரு பற்று உள்ள ஒரு நபராக எனக்கு இந்த திமுக கூட்டணியில் இருப்பதான் சரின்னு படுது. மத்தவங்க வளர்றது மாதிரி ஓபி அடிமைத்தனம் இவர் எழுதிட்டு அது மாதிரி நிறைய பைத்தியகாரத்தனமா பேசுறானுங்க. ஆனா இன்னைக்கு நான்
சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆபத்தை இந்திய அளவில் இதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த மாநில தலைவர்களில் ஒரு முக்கியமான மாநில தலைவராக மரியாதைக்குரிய முதல்வரை நான் பாக்குறேன். அப்ப அப்ப வந்து சிறு சிறு சலசலப்புகள் எங்க போனாலும் தான் வரும். விஜய் நான் என்ன கேட்கிறேன், விஜய் கூட்டணிக்கு போயிடுறாங்க. கூட்டணி அப்ப ஒரு சீட்டை கொடுத்தா என்ன வேணா ஓகேவா? விஜய்க்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது? அதுதான் நான் சொல்ல வந்தேன். விஜய் அவர்களோடு எனக்கு வந்து நான் பாஜகவை எதிர்ப்பதை போல அவர் எதிர்க்கல. டு பி வெரி கிளியர், பாஜகவை எதிர்ப்பதை போல அவர் எதிர்க்கல. அதே நேரம் அவருடைய திடீர் திமுக எதிர்ப்பு, இந்த எப்படி சீமானுடைய திடீர் பெரியார் எதிர்ப்பு, அப்படி திடீர் எதிர்க்கிறானுங்க பாத்தீங்களா? ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றானுங்கல்ல. எல்லாரும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம திரும்பி நடந்தா மக்கள் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப திடீர்னு பெரியார் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க சீமான் குரூப். அப்ப அது நீர்த்து போகும். திடீர் திமுக எதிர்ப்பை நான் ஏற்கிறேன். இல்ல, காங்கிரஸ் தொண்டர்கள் மனசுல இருக்கிற சில கேள்விகள் என்னன்னா, நம்ம மத்தியில ஆட்சி அமைச்சா திமுகவுக்கு அதிகாரத்துல பங்கு தர்றோம், அவங்கள அமைச்சராக்குறோம், அது மாதிரி திமுக பண்ணாதான் நமக்குங்கிறதான இயல்பான ஒரு கேள்வியா இருக்கு. அத தப்ப இப்பதான் நான் சொன்னேன். அது தலைவர் செல்வ பெருந்தகையுடைய கருத்து, என்னுடைய கருத்து. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. கிளியரா புரிஞ்சுங்க சப்ஜெக்ட். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. உரிய பிரதிநிதித்துவத்தை, உரிய மரியாதையை நான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டாங்க. நிறைய வந்து தப்பா பேசுறாங்களே. ஆமா, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பாத்ரூம் கிறுக்கர்கள் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பாத்ரூம் கிறுக்கர்கள் மாதிரி கிறுக்குறாங்க. திமுகலயே சில பேர் கிறுக்குறாங்க. அப்படி கிறுக்கிறதுனால என்ன ஆகுது? முதல்வர் ஒரு வார்த்தை அழகா சொன்னாரு. நம்ம அவர்கள் காலைல எந்திரிச்சா என்ன பேசுறாங்கன்னு தெரியாம எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குது, எனக்கு சங்கடத்தை கொடுக்குறீங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறாரு. அப்ப முதல்வருக்கு தூக்கத்தை நீங்கள் தயவு செஞ்சு கெடுக்காதீங்கன்னு சொன்னேன் திமுக நிர்வாகிகள். அது இப்போ செய்யறாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதை நம்ம எதிர்க்கிறோம். ஆனா இப்போ எப்படிங்க ஒரு கணக்கு இருக்கணும்ல, ஒரு பேலன்சிங் கணக்கு இருக்கணும். சரி, திமுக வேணா நாங்க போறோம். விஜய் வந்து திமுக அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு நல்ல நம்மளை வந்து அரசியல் ரீதியா நம்மளை மேம்படுத்தி அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்தியா கூட்டணியில வந்து வலுவா வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தலைவராக இருப்பாரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, பாஜக எதிர்ப்பை சமாளிப்பாரா? ஒரே ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் நான் சொல்லிட்டு வர்றேன். நீங்கள் என்றைக்கு பெரியாரை ஏற்கிறீர்களோ அன்றைக்கு உங்களை நோக்கி தமிழ்நாட்டுல நீங்க என்னைக்கு பெரியாரை வந்து கொள்கை தலைவரா வச்சு ஒரு கட்சியையோ ஒரு சித்தாந்தத்தையோ நகர்த்துறீங்களோ அன்றைக்கே உங்களை நோக்கி 1000 ஏவுகணைகள் வரும்னு. அவருக்கு வந்துச்சா இல்லையா? அவரே ஏறிக்கிட்டாரு ஒரு ஏவுகணையில. அதுதான் வந்து கரூர் விஷயம். சரி, அவருக்கு தேடி வரல பிரச்சனை, அவர் பிரச்சனையில ஏறிக்கிட்டாரு. அந்த பிரச்சனையை அவரால் சமாளிக்க முடியலையே இப்ப வரைக்கும். என்ன இப்ப அந்த மலேசியா ஆடியோ லான்ச் வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஆடியோ லான்ச்சுக்கு அழுகுற மனுஷன், கவலைப்படுற மனுஷன் கரூருக்கு கவலைப்படலன்னு இப்ப வரைக்கும் கேட்கறாங்க. அது இன்னும் ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு எனக்கு. இப்ப நம்ம இப்படி எல்லாம் பாஸ்ட்ங்கிற போது பிஜேபியோட அவங்க கூட்டணி வச்சாங்கன்னா உங்க நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு, மற்றவருடைய நிலைப்பாடு ஒரு காலகட்டத்தில் என்னவா இருந்துச்சுங்கிறதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. அன்னைக்கு வாஜ்பாய் சொல்லியிருந்தாரு, வாஜ்பாயோட கூட்டணி வச்சாங்கன்னா அன்னைக்கு வாஜ்பாய் சொன்னாரு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மெல்லிய கோடு இருக்குன்னு. இன்னைக்கு அப்படியா இருக்குது? ஆர்எஸ்எஸ் இருப்பது மட்டுமே முழு தொகுதியா வச்சு நிர்மலா சீதாராமன் இவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு இன்னைக்கு மினிஸ்டரா. எல்லாம் ஒண்ணுங்கிறாங்க. சோ அது ஒரு காலகட்டத்தில் நடந்தது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியா செக் வச்சுட்டு தான் திமுக கூட்டணியில் இருந்துச்சுங்கிறது வரலாறு இருக்கு. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அப்படி பிஜேபிக்கு கொள்கை ரீதியா செக் வச்ச ஒரே கட்சி வந்து திமுகன்னு சொல்லலாம். இப்ப பிரச்சனை இன்னைக்கு நிலவரம் என்ன? இப்ப அதெல்லாம் நான் பேச வரல. இன்னைக்கு நிலவரம் என்ன? இந்தியா கூட்டணி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வலுவான நிலைப்பாட்டுக்கு செல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது திமுக தான். அப்போ விஜயால அது முடியாது. அதுதான் நான் சொல்றேன். ஒண்ணு, விஜயுடைய திடீர் திமுக எதிர்ப்பு வருது. அப்படியேப்பா திமுக எதிர்க்கிறாரு, என்னன்னா பெரிய சாகசம் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலயும் ஃபெயில் ஆகுறாரு. சிபிஐக்கு போனா அது வந்து திமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறதுனாலதான் அப்படி பண்றாங்க, உள்ரங்கமான கூட்டணி இருக்கிறதுனாலதான் உள்ளடி டீலிங்ல இருக்காங்கன்றாரு. அதே சிபிஐ வந்து இவர் விஷயத்துல வந்து வழக்கடிச்சு அதை வரவேற்கிறாரு. சோ கேட்டா நாங்க வழக்கு போடலைங்கிறாரு. நீங்க எதிர்த்தீங்களா? நான் கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப இந்த மாதிரி பல முரண்கள் இவரை நம்பி செல்வது நமக்கு இப்பதான் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது இவரை நம்பி ஏன் போகணும்? அந்த சுயநலவாதிகளைத்தான் நான் சொல்றேன். அவர்களுக்கு கட்சியின் மீது அக்கறை இல்லை. இல்ல, அவரும் காமராஜர் தானே கொள்கை வழி தலைவர். இல்ல, அதனால பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தா பெரியார சொல்றாரு, அப்ப திமுக சப்போர்ட் பண்ணுவாங்களா அவருக்கு? அதெல்லாம் தேவையில்லை. பெரியார் தானே ஃபர்ஸ்ட் சொன்னார், அப்புறம் தான் காமராஜர் சொன்னார். அப்படி பார்த்தா அவர் கொள்கை. அதனாலதானே நான் பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு அவர் எதிர்க்கலங்கிறேன். அவர் எதிர்க்கவே இல்லையே. நம்ம நீங்க திமுக எதிர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி பத்தாதுங்கிறோம். என்னுடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் விஜயுடன் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், திமுகவோடு ஒட்டி இருந்து பல முறை சீட்டுகள் பெற்று தோற்ற சில பேர். அதே மாதிரி இப்ப வந்து திமுக நம்மளை கண்டுக்கல, அதனால விஜய் கிட்ட போனா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிற சில பேர். அப்ப இதுக்கெல்லாம் பேர் என்ன? இட் இஸ் அட்டர் கிளியர் ஷியர் செல்ஃபிஷ்னஸ். நியாயமா பார்த்தா இது சுயநலவாதம். அப்ப கள நிலவரம் வேற எனக்கு போன போட்டு நீ வந்து கட்சிக்கு இதுல வந்து விஜய்க்கு எதிராக பேசக்கூடாது, அது இது ஆச்சா பூச்சானானுங்க. அப்ப நான் வந்து சொன்னேன், எப்பா கட்சி விஷயங்கள் ஏதாவது நான் ஒரு செய்தி தொடர்பாளரா அல்லது வந்து விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய நபரா இதைத்தான் நீங்க பேசணும் அப்படின்னா அது தலைவர் செல்வ பெருந்தகை எனக்கு சொல்லணும். அவர்கிட்ட தான் எனக்கு கைடன்ஸ் சொல்லணும். இல்ல தேசிய தலைமையில இருந்து சொல்லணும்.
இது தலைக்கு தலைக்கு பெருதணுங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஆடுறீங்க. நீங்க எங்க இருந்தா மத்திய பிரதேசத்துக்கு போன் பண்ணிட்டா, டெல்லியில இருந்து போன் பண்ணிட்டா உடனே அது வந்து ராகுல் காந்தி வாக்கு நான் ஏத்துட்டு போயிடணுமா? இப்ப என்ன செய்யற வரானுங்கன்னா, உள்ளுக்குள்ள 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 ஒரு ஒரு கட்டிங் வச்சு இதை எப்படியாவது ஒரு சினாரியோ உருவாக்கி இவங்களுக்கு விஜயோட இருக்கக்கூடிய தனிப்பட்ட டீலிங் இருக்கும்ல, அல்லது விஜயோட நெருக்கமா இருக்கக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட டீலிங் இருக்கும்ல, அந்த தனிப்பட்ட டீலிங்ல வந்து தனக்கு சீட்டை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய அட்டென்ஷன் சீக்கிங் தானே தவிர, இன்னைக்கு நீங்க விஜயோடு இருக்கக்கூடிய விஜயை தவிர்த்து, விஜய் பிரபலமான நபர் விட்டுருவோம், ரொம்ப பிரபலமான நபர், உச்சபட்ச பிரபலமான நபர் விட்டுருவோம், அவரை தவிர்த்து மற்ற எல்லோருமே இந்த கட்சியில் சேர்ந்ததனால, திடீர்னு சேர்ந்ததனால பிரபலமானவங்க தான். யோசிச்சு பாருங்க. ஆதவர்ஜினா யாருக்கும் தெரியாது, முசியானது யாருக்கும் தெரியாது, ஒரு விஜய் பிரபலமா அந்த கட்சியை உருவாக்குனதுனால அவரு ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதே மாதிரி இப்படி எல்லாம் ஒரு ஆள் இருந்தாரு, இவர் பிஜேபியில இருந்தா வந்தாருன்னு சொன்னா தான் தெரியும். சிடிஆர் நிர்மல்குமார் அவர் அதிமுக சேரும் போது மக்கள் நிறைய பேர் தெரியாது, பிஜேபி கட்சிக்கு வந்த பிறகு அவரை மக்கள் அறிகிறாங்க. அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் ஒருத்தர் அவர் வந்து வர்றாரு, மக்கள் அவரை வந்து அறிகிறாங்க. செங்கோட்டையன் அவர் வந்து டவுன் ஆயிட்டாரு, இப்ப திரும்ப இங்க வந்த உடனே திரும்ப பூம் ஆயிட்டாரு. இப்படி இவங்க வந்து இந்த நேரத்தில் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்சி நலனுக்காக போறாங்களா, இல்ல வந்து மங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது இல்லாமல் இருந்த தன்னை பற்றிய அறிமுகத்தை, பிரபலத்துவத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக போறாங்களான்னா கட்சிக்கு இதுல நன்மை இல்ல. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது கட்சிக்கு இதுல. ஆனா இங்கதான் இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க எல்லாரும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அருமனையில திருச்சி வேலுசாமி ஒரு கூட்டம் போட்டு பேசுறாரு, தாவேக்காக்கு ஆதரவா பேசுறாரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. தாவேக்கா தலைவரே சந்திச்சுட்டு வந்த பிரவீன் சக்கரவர்த்தி மீது எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடுகள்ல இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல? இல்ல, இதுதாங்க கட்சியுடைய பலகீனம். இது ஓப்பனா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் பலகீனம். நம்ம வந்து ஜனநாயகம்னு ஒரு பக்கம் சொல்றோம். எந்த கட்சி வந்து ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு சில உரிமைகளை கொடுக்கிறதோ அந்த உரிமைகளை தவறாக பயன்படுத்தும் கயமைத்தனம் இது. ஒரு கட்சியை வந்து இப்ப எனக்கு கூட தான் என்ன வேணா பேசலாம்னு ஆசை இருக்கு. விட்டா நான் இப்ப இது நீங்க சொல்றதெல்லாம் அவுடேட்டட் பீஸுங்க. என்ன விட்டீங்கன்னா நான் கலர் கலரா பேசுவேன். எனக்கு இஷ்டத்துக்கு நானும் வந்து சீமான் கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிடலாமா? அட்டென்ஷன் சீக்கிங்க்கு காங்கிரஸ்ல இருந்தாலும் இந்த மாதிரி சீமானோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு அந்த அவன் ஒத்துக்கிறா இல்ல, அதை விட்டுருங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு போறதா? அப்போ ஒரு அதான் சொல்றேன், இப்ப டக்குன்னு நம்ம நடவடிக்கை எடுத்துருவாங்களா? உடனே எடுக்காது கட்சி. இல்ல அதான் இப்ப நீங்க இவ்வளவு வெளிப்படையா பேசுறீங்களே, உங்க மீது நடவடிக்கை வந்துற போது, ஏன்னா நீங்க மிக கடுமையா அதுல உள்ள இருக்கக்கூடிய பூசல்ல இருந்து பல பிரச்சனைகளை வெளிப்படுத்துறீங்க. நான் இதுவரை கட்டுப்பாடோடு பேசியதும் கட்சி நலனுக்காக, தலைவர் ராகுல் காந்தியுடைய நலனுக்காக. என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொண்ட மாநில தலைவர். அது வந்து அந்த வார்த்தை தப்பாயிரும், இருந்தாலும் அப்படி சொன்னாதான் புரியும். ஒரு எருமை மாடு எனக்கு மாநில தலைவராக வந்தால் கூட அதற்கு கட்டுப்பட்டு நடப்பேன். இதை நான் கத்துக்கிட்ட பாலிசி. எனக்கு என்னுடைய மாநில தலைவர் எனக்கு என்ன, அதுக்காக தலைவர் பேச சொல்ல, நான் அவர்கிட்ட பேசிய பல மாசங்கள் ஆச்சு. பாக்குறோம்ல, பேட்டிகளை பாக்குறோம். ரெண்டு பேரும் ஒரே குரல்ல தான் பேசுறீங்க. நீங்க சொல்றதுதான் அவர் இப்போ பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லாதீங்க. தலைவர் சொல்றத நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரே குரல்ல இல்ல. நான் வந்து அதாவது தலைமையை ஃபாலோ பண்ணணுங்க. இன்னைக்கு செல்வ பெருந்தகை இருக்காரு, நாளைக்கு வேற யாராவது வரலாம், நாளைக்கு ஜோதிமணி அவர்கள் தலைவராக வரலாம், நாளைக்கு சசிகாந்த் செல்வன் தலைவராக வரலாம், நாளைக்கு இன்னொரு எம்பி யாராவது தலைவராக வரலாம், நாளைக்கு மரியாதைக்குரிய தலைவர் செல்லகுமார் தலைவராக வரலாம். யாரு வராங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன். இதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி இருக்க வேண்டியது. கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தீர்க்கமாக சொல்லாதவரை எனக்கு பிடிச்சதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன்னா நானும் சீமான்னு சொல்லலாம் இல்லையா தான் உங்களை கேட்கிறேன். எவனோ ஒருத்தன் எனக்கு போனை போடுவான், எவனோ ஒருத்தன் எனக்கு மெசேஜ் பண்ணுவான், இதை பேசாத அதை பேசாதுன்னா என்னடா இது? தடியெடுத்தவனா தட்டல்காரனா? ஆளாளுக்கு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண. அப்போ ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து கட்சியின் குரலாக பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இவர் பேசணும் வந்து இது சரி, இது போது ரீச் ஆகுதுனால இவருக்கு ஒரு லாக்க போடுது அப்படின்னு சொல்றதை விட ஒரு கைமைத்தனம் என்ன இருக்க முடியும்? நீ நிலைப்பாடு எடுக்கணுமா இல்லையா? என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, இது மாதிரியான பூசல்களினால் தான் கட்சி பின்னடைவை சந்திக்கிறது. இன்னைக்கு வந்து இந்திய அளவில், நான் திரும்ப தான் கேட்கிறேன், இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுமிக்க ஒரு பார்ட்னர், சிக்கலே இல்லாத பார்ட்னர் வந்து தமிழ்நாடு. மம்தா நல்ல பார்ட்னர் கிடையாது, கெஜ்ரிவால் நல்ல பார்ட்னர் கிடையாது. அடிக்கடி பூசல் வந்து பீகார்லயோ சரி, யூபிலயோ சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. எந்த பூசலும் இல்லாமல் கொள்கை ரீதியாக ஒரு சகோதரத்துவமா போறது. அது கீழே பேசிக்கிறான், திமுகலையும் பேசுறான் அவனும் ஒரு லூசு பையா, இந்த கீழே பேசுற காங்கிரஸ்ல பேசுற லூசு பையா தான். நமக்கு தேவை மேல் மட்டத்துல நல்ல ஒரு கொள்கை உறவு இருக்கு. முதல்வருக்கு வந்து மனசங்கடத்தை தருகிறீர்கள் முதல்வரே சொல்ற, ஆனாலும் தொடர்ந்து செய்யறாங்க இவங்க. ஏன்னா இது நம்ம எடப்பாடி பழனிசாமி நல்லா கவனிக்கணும். எதிரிகள் தான் நம்ம எந்த ஆயுதத்தை இருக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி
1.5 வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு இந்த கூட்டணி உடையும் உடையும் உடையும். அப்ப என்ன காரணம்னா கூட்டணி தான் பலம். இந்த 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 இதோட பலமே கூட்டணி தான். திமுகவுடைய பலமாக இருப்பது நல்ல ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழரும் சொல்லிட்டே வராங்க. அப்ப இந்த கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்பது எடப்பாடி வந்து 1.5 வருஷமா இதை பேசினார். என்னென்னவோ வந்து அசாமார். இப்ப கூட சன் நியூஸ்ல அன்னைக்கு கூட வந்துச்சு, பியூஷ் கோயல் வந்து சொல்லிட்டு போனாரு, நீங்க விஜய் எதிர்க்காதீங்க, நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. எவ்வளவு தெளிவா தெரியுது. இந்த ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் நம்மளுக்கு புரியாதா? இந்த சிம்பிள் அரித்மெட்டிக் இப்போ எதிர்த்தாலே நம்ம வந்து இது பண்ண வேணாம், அவர் அப்படியே போகட்டும் அப்படின்னா, 10 இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஜெயிக்க போறது இல்லைன்னு உறுதியான விஜய் இடத்துல இருந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள திமுக இருந்து ஒரு கரிசமான ஒரு ஓட் பேங்கை வந்து பிச்சுக்கிட்டு போய் விஜயோட சேர்ந்துக்கிட்டு குழப்பத்தை விளைவிச்சு மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி இதனால் திமுக ஆட்சி இழந்து ஒரு வாதத்துக்கு இதனால் திமுக ஆட்சி இழந்து என்னைக்கு என்ற எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த கணம் திமுக தமிழ்நாட்டு, இதுதான் என்னுடைய பயம், என் பயம் எல்லாம் அதுதான், எந்த கணம் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி இழக்கிறதோ அடுத்த நொடி நேரடியாக தமிழ்நாட்டிலே RSS ஆட்சி நடக்கும். அது யார் வந்தாலும் சரிதான். இதுல எனக்கு எந்த கூச்சமோ, அது நான் காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருக்கணும் கூட அவசியம் இல்லை சொல்றதுக்கு. இது எல்லா உள்ளங்கை நெல்லிக்கனியான உண்மை. ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர்ல இருந்து ஒரு தம்பியை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க புதிய தலைமுறையில. அப்ப அவர் சொல்றாரு, பாரதியார் வந்து நிறைய இந்து தேசியம் பேசியவராச்சுன்னு கொஸ்டின் கேட்கிறாரு. நம்ம இவரு இந்த நெறியாளர் இவரு கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு வந்து இல்ல, முரண்கள் எல்லா தலைவரிடத்துல தான் இருக்கும்னு. ஆனா அப்ப எல்லா தலைவரும் நீங்க இருக்கணும், அந்த முரணோட இருக்கணும் இல்லையா? நீங்க என்ன சரி 2 தலைவரும் மோத விட்டு பாரதியாரா பெரியாரா அப்படின்னு மோத விடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து பிராமண கடப்பாறை எடுத்து இடிப்பேன் அப்படிங்கிற மூடத்தனமும் கைமத்தனமும் இஸ்லாமியர்களை வச்சே பேச வச்சு, அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, அதை வந்து இந்த சின்ன சின்ன பொடிசுங்களுக்கு எல்லாம் வந்து பேச்சு பயிற்சியை கொடுத்து எதையாவது ஒண்ணு வாட்ஸ்அப்ல வர்றத பிரிண்ட் அவுட் எடுத்து பேச வச்சு, இவரு ரவிக்குமார் அண்ணன் MP வந்து எப்பயோ பேசினாரு அப்படிங்கிற தகவல் எடுத்து பேசுறாங்க. நாங்க பெரிய அவர் அதுக்கப்புறம் தன் நிலைப்பாடை மாத்தி அந்த புத்தகத்தில் எழுதுனதே தப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை மாத்தினதெல்லாம் வரலாறு. அப்ப இவங்களை வாட்ஸ்அப் ஃபார்வர்டுன்னு சொல்லாம என்னத்த சொல்றது? அப்ப இப்படி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா, இப்படி 1000 சதி வந்து ஒவ்வொரு கோணத்துல நடந்தது, எல்லாத்தையும் பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நான் ஏங்க இப்போ ஓப்பனா கூட சொல்றேன், நாளைக்கு நாளை கழிச்சு கூட விஜய் வந்துட்டு போட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஏன்னா அவர் வந்து அழிவு சக்தியா நம்ம பார்க்கல, அவர் பெரியாரை ஏற்றிருக்கிறார், இருக்கட்டும், ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஃபைட்டை கொடுக்கட்டும், தப்பில்லை. ஆனால் அவருடைய நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி பேசல, இப்போ வரைக்கும் SIR பத்தி வாய் திறக்கல. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு SIR பத்தி வாய் திறக்கல. தமிழ்நாட்டுல SIR ப்ராசஸ் வந்து ஆக்கப்பூர்வ சக்திகளுக்கு எதிராக தான் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கட்சிக்காரங்க எல்லாம் போராட்டத்துல இறங்குனாங்க. விஜய் கட்சியில் நிறைய போராட்டம் பண்ணிருக்காங்களே SIR-க்காக. இல்ல, அது ஃபர்ஸ்ட். நான் சொல்றது தமிழ்நாட்டுல நடந்ததுக்கு பிறகு முதல்ல பண்ணாங்க, அதுதான் வித்தியாசம். இப்ப இந்த SIR ப்ராசஸ் நடந்ததுல 95 லட்சம் வாக்குகள் போனதுக்கு பிறகு சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே கருத்து சொல்லலையே. திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து நாஞ்சி சம்பத்திட்ட கேட்டா அவர் என்ன பொறுப்புல இருக்காருன்னு எனக்கு புரியல. ஆனா அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு, கருத்து சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு. எப்படி அதை ஏத்துக்க முடியும்? கருத்து சொல்ல வேண்டாம்னு எப்படி நினைப்பாரு ஒரு தலைவர்? அப்ப இப்ப எப்படி இவரை நம்புறது? ஒரு பக்கம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லு, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தா அதை எதிர்த்து சட்டமன்றத்தையே போராட்ட களமாக்கும் ஒரு முதல்வர். இல்ல, அதுக்கு முதல் ஆளா நாங்க தான் போடணும் தாவேக்கா கிளைம் பண்றாங்கல்ல, கோர்ட்டுக்கு முதல் ஆளா போனதே நாங்க தான். இல்ல நான் திருப்பரங்குன்ற மேட்டருக்கு வரேன். இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற மேட்டருக்கு வாயே திறக்கலையே, வாயே திறக்காத ஒரு நபர். நீங்க வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்கீங்க, கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு பாக்கணும். இதை ஏன் அப்படி பாக்கணும்னு சொல்றேன்னா, நான் மீண்டும் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு வரேன், விஜய்க்கு நான் எதிரானவன் இல்லைங்க. நீங்க என்னைக்கு பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இன்றைக்கு சாவர்கரு, இவரு கோட்சே, இவங்க எல்லாம் இருக்கிற ஒரு தலைவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறது, கோல்வார்கரு, இந்த கும்பல் ஒரு பக்கம், பெரியாரு, காமராஜர், அண்ணா, இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருந்து, அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர், இவங்க எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த தலைவர்களை ஏற்றீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு நெருக்கடிகள் வரும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு. அந்த நெருக்கடிகள் வர்றப்ப இந்த ரைட் சைட் ஆஃப் தி ஹிஸ்டரியில இருந்து இருக்கக்கூடிய லீடர்ஸை நீங்க அடாப்ட் பண்ண உடனே ஒரு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடி நீங்க தாங்கி நில்லுங்க, அதுக்கப்புறம் உங்களை நாங்க வந்து தலைவரா அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து சொன்னேன், அவர் எடுத்தாரு, அவர் நெருக்கடி வரவே இல்லை, அவரா ஒரு நெருக்கடி ஏற்படுத்திக்கிட்டாரு, அவருடைய அந்த நெருக்கடியிலே உடஞ்சு போயிட்டாருங்கிற. நீங்க இதுக்கு முன்னால வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு மேபி இருக்கலாம், திமுகவோட வீரியமா அவர் போயிருக்கலாம், மரியாதை செலுத்துறேன், அதை ஏற்கிறேன், பாராட்டுறேன், சந்தோஷம். இந்த நெருக்கடிக்கு பிறகு, கரூர் பிரச்சனைக்கு பிறகு
எத்தனை ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மீது கருத்து சொல்லியிருக்கிறார் விஜய், யோசிச்சு பாருங்க. இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இதைத்தான் நான் சொன்னேன், நெருக்கடிக்கு பிறகுதான் தலைவர்கள் உருவாவார்கள். செந்தில் பாலாஜி சிறையில் அடிப்பாங்க, பொன்முடிக்கு வழக்கு போடுவாங்க, டாஸ்மாகுள்ள புந்து ரெய்டு பண்ணுவாங்க, சர்வசிக்ஷா அபியானுடைய நிதியை தரமாட்டாங்க, டிலிமிட்டேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தொடர் நெருக்கடிகள் வரும். அப்படி வரும் பொழுதை தாண்டி என் கண் முன்னால் நின்ற ஒரு கட்சியை நான் பாக்குறேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சிலிப்பிக்கிட்டு போன ஒரு கட்சியை பாக்குறேன். இந்த கட்சியோடு இந்த மண்ணை ஆண்ட வரலாறு பெற்றவர்கள் 3 பேரு இப்ப இங்க கரண்ட்ல இருக்கிறதுல திமுக, அதிமுக, காங்கிரஸ். இந்த மண்ணை ஆட்சி செய்த வரலாறு படைச்ச கட்சி. அந்த கட்சியை கொண்டு போய் இந்த ஒடுக்காவாத இப்ப இருக்கிற இவர்கிட்ட போய் கொண்டு கொடுக்கணும். இப்போதைக்கு அவர் ஒண்ணுமே அன்ப்ரூவன், அன்டாப்டு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாரு. இவர்கிட்ட கொண்டு போய் இந்த கட்சியை கொடுக்கணும். செங்கோட்டையன் போனாருன்னா அவர் பியூஸ் போய் அர்த்தம் இல்லாம ஆயிட்டார் அந்த கட்சியில. இதுக்கு வழி இல்லாம போனார். திமுக போனா தலைகளா மாறிடும் எல்லாம். அதனால அங்க போனாரு. மத்தபடி யாரு போனா? அப்ப இப்படி ஒரு கட்சியில கொண்டு போய் நம்ம கூட்டணி வைக்கணும் என்று சொல்வது காங்கிரஸ் கட்சியை அழிக்கும், காங்கிரஸ் கட்சியை கேவலப்படுத்தும். இதை எதிர்த்து சொல்வதனால் எனக்கு எந்த பின்னடைவு வந்தாலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்கின்ற கொள்கை முடிவோடு பயணிக்கக்கூடிய எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கட்சிக்கு சங்கடம் ஏற்படுத்துவர்களைத்தான் நான் விளாசிக் கொண்டிருக்கிறேன். கட்சிக்கு அவமானத்தை ஏற்படுத்துபவர்களைத்தான் விளாசிக் கொண்டிருக்கிறேன். இது கொள்கை ரீதியான மண். இந்த கொள்கை ரீதியான மண்ணில் முதல்வர் சொன்னதை போல இந்தியால யாருமே சொல்லல ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கணும்னு. ஃபர்ஸ்ட் சொன்னது நம்முடைய முதல்வர் தான். அதே நிலைப்பாட்டில் நானும் இருக்கிறேன். தந்தை பெரியாரின் மண் இது திராவிட மண் இது. இந்த மண்ணில் இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் சிறப்பானதாக. வழக்கத்தை விட உங்க பேட்டியில இன்னைக்கு நீங்க ரொம்ப ஆவேசமா பேசியிருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி.